வணக்கம். கர்மா. இன்று நீ செய்கிற தீய செயலும் நல்லவையும் நாளை அடுத்தவர் வடிவில் உனக்கோ உன் வீட்டில் உள்ளவர்களுக்கோ வந்து சேரும். இதுவே கர்மாவாகும். கர்மான்னு சொன்ன உடனே இது நான் மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயுமே நல்லவையும் இருக்கும், தீயவையும் இருக்கும். எந்த ஒரு கருத்து, இது நான் எழுதிய கருத்தாக இருந்தாலும் எந்த கருத்தாக இருந்தாலும் அது எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கொள்வேன். 100% நியாயமானவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கருத்து சொல்கிறவங்கெல்லாம் கடவுளுக்கு சமமும் கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும். எழுதுகிற ஒரு அறிவும் அதை வெளிப்படுத்தணுங்கிற துணிவும் இருக்கிறவங்க தான் இப்படி ஒரு பதிவாக வெளியில் தெரிகிறாங்க. அதன் வழி நான் செய்கிறேனே தவிர இந்த கர்மாங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து. நமக்கே நாம் ஏதாவது ஒரு பாதகம் செஞ்சுக்கிறோன்னா அது யாருக்கும் எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஆனால் அடுத்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பெண்களுக்கு பெண்களே பண்ணிக்கிற விஷயம், ஒருத்தருடைய முன்னேற்றத்தை கெடுக்கிறதுக்கு பண்ணுறது, அப்புறம் பக்கத்து வீடு ஒரு பொறாமையினால் பண்ணுறது, தேவையில்லாமல் சும்மா இருக்கிறவங்கள சங்கடப்படுத்துறது, அவங்க மனசை காயப்படுத்துறது, அப்புறம் ஒருத்தருடைய குடும்பத்தை கெடுக்கிற மாதிரியான செயல்கள் பண்ணுறது, இது எல்லாமே திருப்ப பூமாலையாக நம்ம கழுத்தில் விழும். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தான் வரணும் கிடையாது, நமக்கும் வரலாம். நமக்கு வர்றதுனால நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவாங்க. இல்லை நம்மளுடைய அடுத்த தலைமுறை, நம்மளுடைய சந்ததியினருக்கும் அந்த பாவம் போய் சேரலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கருத்தோட அர்த்தம். நன்றி.